வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே முத்து போனால் நீ எப்படிலாம் என் வீட்டுக்குள்ளே வரலாம், எனக்கும் உனக்கும் ஆகாது, உன் ஃப்ரெண்டு செல்வத்தை வச்சு எங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டேடா அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் கிடையாது, என் ஃப்ரெண்டு தச்சையெல்லாம் போயிருக்கான், நடந்திருக்கு, அவன் மேலே இந்த தப்பு கிடையாது அப்படிங்கும்போது உன்னை பற்றி எல்லாம் தெரியும்டா அப்படின்னு சொல்லி முத்து சட்டையை அப்படிக்காரு. இதை பார்த்தோன்னா அண்ணாமலை, என்னப்பா தம்பி இப்படி பண்ணுதியப்பா, என் பையன் அப்படிலாம் கிடையாது, அப்படி போகிற ஆள் கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க. இவங்க யார் சொல்லியும் யாருன்னு கேட்கல, என் வீட்டுக்குள்ளே நீ வரக்கூடாதுன்னு வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. சீதா நீ கூட இப்படி பார்த்துட்ருக்கியே அப்படின்னு சொல்லி மீனா கேட்குறாங்க. ஏக்கா எல்லாமே தெரியும், மாமா எவ்வளோ கோவக்காரன்னு தெரியும், இப்படி பண்ணிட்டீங்களேக்கா, இன்னுமே என் வீட்டுக்கும் உங்கள் வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, தயவு செய்து வீட்டை விட்டு வெளில போங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்னம்மா நீ அந்த அருண் தம்பி தான் புரிஞ்சுக்கிடாமல் பேசுகிறாருன்னா நீனும் பேசுதியம்மா அப்படிங்கும்போது, மாமா உங்கள் பையனுக்காக தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, உண்மையிலேயே உங்கள் பையன் தான் இப்படி செஞ்சுருக்காங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, என் வீட்டுக்காரர் சொன்னது சரிதான், நீங்கள்லாம் கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலைக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, முத்து நம்ம கிளம்பலாண்டா அப்படின்னு சொல்லி மீனாவையும் முத்தையும் கூப்பிட்டு வந்துடுறாங்க. முத்துக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குப்பா, நானாப்பா இப்படி பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. உடனே விட்றா, உன்னை தப்பாக நினச்சிட்டாப்புல, நீ விடு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இப்படி தான் மீத்து விஷயத்தில் கடையில் போய் பேசிட்டு தான் வந்தேன், வேறு ஒன்றுமே செய்யலைண்ணா, அங்கே என்ன கால் முடிச்சு போட்டிருக்கான், இங்கே என்னன்னா முடிச்சே விட்ருக்கான், இப்படிப்பட்டவன் இந்த வீட்டில் தேவையா, இந்த மீனாவும் இந்த முத்து இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுங்க, வீட்டை விட்டு வெளில போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, விஜயா வாயை மூடிட்டு இரு, இல்லைனா பல்லு ஒன்றும் இருக்காது உனக்கு அப்படிங்கிறாங்க. என்னங்க நான் அப்படி சொல்லிட்டேன், உள்ளது தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. விஜயா ஏட்டிக்கு புட்டி பேசிகிட்டு இருக்காது பேர் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை இப்படி பேசினதே இல்லையான்னு சொல்லி விஜயா மூச்சை கட்டாமல் ரூம் பார்த்து போயிடுறாங்க. பின்னாடியும் போய் மனோஜ், என்னம்மா இந்த முத்தை அந்த அருணும் படாப்படுத்திட்டான் போலையே அப்படிங்கிறாங்க. டேய் இவன்லாம் ஒன்றும் பண்ணலை, அந்த சீதா புருஷனும் இவனுக்கும் ஆகாது, இதை வச்சுக்கிட்டு அவன் பண்ணுறான், முத்து இப்படிலாம் பண்ண மாட்டான் எனக்கே தெரியும், அவனை அந்த வீட்டை விட்டு அனுப்புனா தாண்டா இந்த வீடு உனக்குன்னு வரும், நீ எதையாவது பேசி அவனை அனுப்புப்பார் அப்படின்னா மனோஜ் எப்பா இந்த முத்தால் தினம் பெரிய உரியாக இருக்குது, அதனால் இந்த வீட்டை விட்டு அவனை அனுப்புனா தான் இந்த வீட்டுக்கு ஒரு இமேஜ் வரும்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலைங்க பாரு, இந்த விஜயா பேச கேட்டுக்கிட்டு விஜயா மாதிரியே பேசிக்கிட்டு இருந்தேன், வாங்கி கட்டிக்கிட்டு போயிடுவேன், நான் 30 வருஷம் உழைச்ச பணத்தை என் மூத்த பையன் நல்லா இருக்குன்னு ஒன்று தந்திருக்கேன், அதை மறுபடியும் வாங்கி முத்துக்கும் ரவிக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு. ஆகா உள்ளதுக்கும் வினையாகும் போலையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மலன்னு சொல்லிட்டு கடைக்கு போகிறேன்ட்டு அவர் போயிடுறாரு. ரவி ரொம்ப சோகமாக இருக்கார். உடனே முத்தை பார்த்து, டேய் முத்து வர நீ ரொம்பவே மாறிட்டடா அப்படிங்கிறாங்க. டேய் நான் நீத்து விஷயத்தில் எதுவும் செய்யலை, அருண் விஷயத்துலையும் நான் எதுவும் செய்யலை, ஆனால் 2 பேரும் தப்பாக நினைக்கிங்களடா, நான் என்னடா பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சொல்கிறாங்க, முத்து உன்னை யாருங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லை, பேசாமல் நம்ம வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி முத்தையும் மீனாயும் கூப்பிட்டுட்டு அண்ணாமலை பரசு வீட்டுக்கு வந்துடுறாங்க. பரசு என்ன முத்து என்ன மீனா, அண்ணாமலை நீங்கள் பொசுக்குன்னு வந்திருக்கீங்களா என்ன அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்லுதாரு, இங்கே பாரு உன் மாடி வீடு சும்மா தானே இருக்குது, பேசாமல் வாடகை கொடுத்துட்டாங்க இங்கே இருக்கோம், அங்கே இருக்கலாமா இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. நீ என்ன நம்மளை சொல்லுத, நீ வாடகை கொடுக்கணும் ஒன்றும் கொடுக்கணும் எவ்வளோ நாளும் இருங்க, உங்களுக்கு தான் சொந்த வீடு இருக்குது என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்குற, முத்து நியாயத்துக்கு தான் பேசுவான், கொஞ்சம் கோபக்காரம் தான், அதுக்காக நியாயமில்லாமல் பேச மாட்டான் என்ன. இப்படி இருக்கும்போது அருண் அம்மாவுக்கு என்னாச்சுன்னு உன்னை ஃபோன் பண்ணி சொன்னோம்ல அப்படிங்க. ஆமாம் எதிர்பாராத விதமாக நடந்து போச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கும் முத்து தம்பிக்கு என்ன சம்மந்தம், முத்து தான் சொல்லி அந்த செல்லுபடி பண்ணிட்டான்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே விடலை. அதுபோக வீட்டில் விஜயாவுக்கும் மனோஜுக்கும் முத்து மீனாங்க இருக்கிறது பிடிக்கவே பிடிக்கல, இல்லாத முள்ளாதையும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அது காலப்போக்கில் சரி வராது அப்படின்ட்டு நாங்கள் வந்துட்டோம். நான் இல்லாத இடத்துல முத்து இருக்க மாட்டான், இப்போ நான் கிராமத்துக்கு போயிடலாம், கிராமத்தில் வீடு இருக்குது, ஆனால் அங்கே அம்மா மனசு ரொம்ப சங்கடப்படும், அதனால தான் நான் இங்கே வந்துட்டேன் பரசு அப்படிங்கிறாங்க. சரியாப்பா நீ மாடியில் இரு அப்படிங்கிறாங்க. இங்கே நைட் ஆயிடுது. அண்ணாமலை இருக்காங்களோன்னா விஜயாவுக்கு, டேய் உங்கள் அப்பா இருக்காங்களே எங்கேன்னு பாருடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா இங்கே தான் எங்கேயா போயிருப்பார் வருவார் அப்படிங்க. டேய் உங்கள் அப்பாடா, அந்த முத்து மீனை வரவங்க பிரச்சனை கிடையாது, போய் பாருடா அப்படிங்கிறாங்க. அண்ணாமலை எங்கெல்லாமே தேடி பார்க்காங்க, பரசு விட்டை தவிர மீது எல்லா பக்கம் தேடி பார்க்காங்க, இல்லைன்னு சொல்கிறாப்புல. இங்கே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடலை. அண்ணாமலைக்கு கால் பண்ணி பார்க்காங்க, ஃபோனையும் எடுக்கலை. அப்போ அண்ணாமலை காங்கலைன்னு சொல்லிட்டு ரவியை போய் பார்க்க சொல்லுதாங்க. ரவி பரசங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, பரசங்கள் சொல்லிடுறாரு.
உங்கள் அப்பா முத்து மீனா நம்ம வீட்டில் தான் மாடியில் இருக்காங்க, அவனுங்க இன்னுமே இங்கே தான் இருக்க போகிறாங்களா அவங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ரவி விஜயாட்ட சொல்கிறாங்க, ஏம்மா அண்ணா நம்ம அப்பாவும் பரசங்களும் ரொம்ப ஃப்ரெண்டு, அவங்க வீட்டில் தான் வாடகைக்கு இருக்காங்களாம். என்னது, என் வீட்டுக்கு அதுக்குடா வாடகைக்கு இருக்கணும், சொந்த வீடு இருக்கும்போது அப்படின்னு சொல்லி அந்த டயத்தில் மனோஜ் காரில் போகிறாங்க. ஏங்க நீங்கள் வீட்டை விட்டு வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. அண்ணாமலை சொல்லிட்டாங்க, விஜயா அது வா வீடுன்னு சொல்லிகிட்டு இருப்பேன், அந்த வீடு பாதி என் பேரில் இருந்தாலும் ஆனாலும் நீனே அந்த வீட்டில் இருந்துட்டு போ, நானும் முத்து மீனாவுங்க நிம்மதியாக இருந்துட்டு போகிறோம். உங்ககிட்ட இருந்துக்கிட்டு அந்த பிள்ளை சமைச்சும் கொடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே சாமானெல்லாம் வந்து முத்து மீனாக வாங்கி போட்டுக்கிட்டு உங்ககிட்ட கண்ட பேச்செல்லாம் வாங்கிறதுக்குன்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அந்த முத்து மீனாக வரையே வேண்டாம், இங்கே இருக்காங்க எங்கேயும் இருக்காங்க, நம்மளுக்கு தேவையில்லை, ஆனால் நீங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் பாரு விஜயா, நான் எங்கே இருக்கணும் அங்கே தான் முத்து இருப்பான், முத்து எங்கே இருக்கணும் அங்கே தான் இருப்போம், 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு வழி இல்லை, சரிங்க அவங்களையும் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே போனோன்னே முத்து சொல்கிறாரு, நீங்கள் என்ன வந்து வெளியே அனுப்புன்னு நினச்சாலும் எங்கள் அப்பா ஒரு நாள் நினைக்க மாட்டார், நான் எங்கள் அம்மா கூடயே இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் வந்து என்னை வந்து பிள்ளையாகவே நினைக்கல, உங்களுக்கு மனோஜ் மட்டும்தான் பிள்ளையாக தெரியும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி தூங்குடா காலைல பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. தூங்கிடுறாங்க. காலைல விடிஞ்ச உடனே கடங்காரங்க வந்து நிற்காங்க, மனோஜ் கடங்காரங்க. என்ன மனோஜ், வீட்டு பத்திரத்தை கொண்டு தரேன், நீங்கள் இன்னும் தரல அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, என்னங்க சொல்கிறீங்க, வீட்டு பத்திரத்தை எப்படிங்க உங்களுக்கு தர முடியும் அப்படிங்கிறாங்க. ஏங்க தர முடியாது அப்படிங்கிறாங்க. அது பேங்கில் இருக்குது, அது எப்படி தர முடியும் அப்படிங்கிறாங்க. பேங்கில் திருப்பதுக்கு நான் பணம் கொடுத்துட்டேன், அது திருப்பிட்டு வந்துட்டாங்க, 2-3 நாள் ஆகிப்போச்சு, பத்திரத்தை என்கிட்ட கொண்டு கொடுக்குன்னு சொன்னாங்க, கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட பணம் வேணாங்களே வாங்கலையே அப்படின்னோன்னா விஜயாவும் மனோஜும் திருன்னு முழிக்காங்க. இதை கேட்ட அண்ணாமலை, என்னடா அவங்க எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, அது வந்துப்பா அப்படி, டேய் என்னடா நடந்துச்சு அப்படிங்கும்போது மனோஜ் சொல்லிடுறாரு, இல்லைப்பா 2 இடத்துல கடனாக இருக்கிறத விட ஒரே இடத்துல கடனாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க, அதனால தான் பணத்தை கட்டி வாங்கிட்டேன்ப்பா, எனக்கும் கொஞ்சம் கடனை கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்காருலப்பா அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு ஒன்றும் ஓடலை. போய் இவர்கிட்டே வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க உங்கள்கிட்ட நான் பத்திரம் தரல, உங்களுக்கு பணம் தானே தரணும், நான் வந்து 2 வாரத்தில் உங்களுக்கு தரேன் அப்படிங்கும்போது, அண்ணாச்சி 2 வாரமோ 3 வாரமோ அது வரைக்கும் பத்திரம் என்கிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, இவன் நேரம் பொறுத்தே இல்லை, 2 வாரம் போருங்க, 2 வாரத்தில் உங்கள் பணம் வரும் அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லுதாங்க, சிந்தாமணி அம்மாவுக்கு நான் பணம் கொடுக்கணும், அந்த அம்மாட்ட தான் அந்த பத்திரம் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ்கிட்ட பத்திரம் வாங்கிட்டு சிந்தாமணிட்ட கொடுத்துட்றாங்க. இங்கே விஜயாவுக்கு ஒரு வகையில் சந்தோஷம், சிந்தாமணிட்ட தானே இருக்குது, நம்ம கேட்டால் பத்திரத்தை தந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே மறுநாள் சிந்தாமணி என் வீட்டு பத்திரம் உங்கள்கிட்ட தானே இருக்குது, தாங்க நான் உங்களுக்கு பணம் தந்துடுறேன், என் பையன் இவ்வளோ தானே கொடுக்கணும், தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி, அதெல்லாம் தர முடியாது விஜயா மேடம், அந்த வீடை நான் வாங்கணுங்கிறதுக்கு தான் என்னெல்லாமோ பண்ணேன், இப்போ வீட்டு பத்திரம் என்கிட்ட வந்துட்டு, உங்கள் வீட்டுக்கு இன்னும் குறை காசு தரேன், வாங்கிட்டு வீட்டை என்கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருங்க, இல்லைன்னா அது லாய்க்கப்படாது அப்படிங்கிறாங்க. என்ன சிந்தாமணி இப்போ பேச்சு ஒரு மாதிரி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்கள், அந்த ஃபைனான்சியர் இந்த பத்திரம் வாங்கிட்டு சொன்னதே நான் தான், என்ன உங்கள் மருமக ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணதும் நான் தான், இனிமேல் ஹெல்ப் பண்ண போகிறதும் நான் தான், என்ன அதனால் பத்திரத்தெல்லாம் தர முடியாது, போயிட்டே இருங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, என்னை நம்ப வச்சு இப்படி பண்ணிட்டல, உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீ என்னத்தையும் பண்ணிட்டு போ, இடத்த காலி பண்ணு, உன்னை மாதிரி ஏகப்பட்ட ஆளை பார்த்தாச்சு, கிளம்பு காற்று வட்டுறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா வீட்டில் போய் முத்து அந்த சிந்தாமணி நம்ம குடும்பத்தை ஏமாற்றி விட்டடா, வீட்டு பத்திரம் அவட்ட தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, நான் தான் சொன்னேனே அப்படிங்கும்போது அண்ணாமலைன்னு சொல்லுதாங்க, அந்த சிந்தாமணியோட சேராத தேவையில்லாத வேலையை பார்க்காதன்னு சொன்னேன், கேட்கலை, சிந்தாமணி என் ஃப்ரெண்டு, மனோஜ் கதையை வந்து சரி பண்ணதுக்கு பணம் தராங்க, அப்படி செய்தாங்க இப்படி செய்தாங்க அப்படின்னு, பெரிய பணக்காரங்க பேர்பட்டவங்க வேணும் அப்படின்னு, பாரு உன் பேராசை எப்படி வந்து எனக்கு பாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ணுறது, இந்த வீட்டை பத்திரத்தை எப்படியாவது வாங்கணுங்க, வீட்டை எனக்கு எழுதிதான்னு அந்த சிந்தாமணி சொல்கிறா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு கிச்சனை ஏறுது, நேராக போகிறாங்க. ஏய் சிந்தாமணி, எனக்கும் உனக்கும் ஆகாது, அதுக்காக என் மாமியார் வீட்டு சொத்தை நீ எடுக்க ஆட்டை போடலான்னு பார்க்குறியா அப்படிங்க. ஏய் மீனா, நீங்களாம் எனக்கு ஒரு ஆளாடி, நீ வந்து எனக்கு போட்டியா, நான் உன்னையெல்லாம் வந்து காமெடியாக தான் பார்க்குறேன், உன்னையெல்லாம் போட்டியாக பார்க்கல, என்ன என் மோவா சொன்னான்னு அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள அந்த பூக்கடையை விட்டு கொடுத்தேன், மற்றபடி எதையும் விட்டு கொடுக்க முடியாது, உன் மாமியார் வீட்டை ஆட்டை போடணும்னு நினச்சிட்டேன், ஆட்டையை போட்டேன், பத்திரமே என்கிட்ட வந்துட்டு, உன் மாமியார்கிட்ட சொல்லு
குறை அதில் ஒரு 5 லட்சமோ 10 லட்சமோ சிந்தாமணி அம்மா தருவாங்க, வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுங்க அத்தை அப்படின்னு சொல்லு பா அப்படிங்கிறாங்க. ஏய் சிந்தாமணி, என் வீட்டு பத்திரத்தை உன்கிட்ட இருந்து மீட்டு காட்டுறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, நீனோ உன் புருஷனோ வேலை பார்த்து அந்த பணத்தை நினைச்ச முடியாது, கொடுக்க முடியாது, அதை நீ முதல்ல தெரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. உடனே எண்ணி ஒரு மாதத்தில் அந்த கடன்காரங்கிட்ட வாங்கின பணத்தை நாங்கள் கொடுக்குறோம், அந்த வீட்டு பத்திரத்தை மீட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கியத்தோடு போகிறாங்க. அப்போ சிந்தாமணி ஆள் வந்து விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, உங்கள் மருமக வந்து எங்கள் அக்காவில் பேசுகிறியா, பேசிப்புறவா, இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறாரு மோகன். நீ எங்கடி அங்கே போனேன், ஏற்கனவே அந்த சிந்தாமணி மேலே கோவத்தில் இருக்கா, நான் வேறு எம்மங்களுக்கு பேசிட்டு வந்திருக்கேன், நீயும் பேசுனது வச்சுக்கிட்டு அந்த வீடை உடனே எடுக்கணும்னா நம்ம இந்த வீட்டில் விட்டு வெளியே தான் மீனுக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாங்க, அவங்க சொன்னால் நம்ம வெளியே போகணுமா, அதெல்லாம் போக வேண்டாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அண்ணாமலைக்கு சரியான கடுப்பு. இந்த மனோஜ் நம்பி எது விட்டாலும் சரியில்லை போலையே, என் ஒட்டுமொத்த பணத்தை கொடுத்தேன், ஃபர்னிச்சர் கடையை ஆரம்பித்தான், அதில் ஒரு லாபம் இல்லை, கடன்காரங்கிட்ட எப்படி பேசணும் வைக்கணும் எப்படி செய்யணும் அதுவும் தெரியலை, வீட்டு பத்திரத்தையும் கொண்டு பொசுக்குன்னு இப்படி கொண்டு கொடுக்குறது மாதிரி ஆகிப்போச்சு. இனிமேல் விட்டு இந்த மனோஜையோ விஜயாவோ நம்பினா சரி வராது, அந்த மீட்கணும்னா நம்ம தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து, நான் நாளைக்கு கிராமத்துக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்குப்பா அப்படிங்கிறாங்க. உங்கள் பாட்டியை பார்க்கணுண்டா, இந்த கடனை எப்படியாவது அடைச்சி இந்த வீட்டு பத்திரத்தை வாங்கணும், நம்ம வீட்டு பத்திரம் அந்த சிந்தாமணிட்டு இருந்தால் நல்லது கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ நானும் மீனாவை ஏதாவது பண்ணுறேன்ப்பா அப்படிங்கும்போதே, இந்த வீட்டுக்கு அங்கே எவ்வளோ செய்வீங்க, நிறைய செஞ்சிட்டீங்க, இனிமேலும் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டம், என்னை பேசாமல் பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விட்டுரு அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் ஊரில் கொண்டு விட்றேன் அப்படிங்கிற. இல்லைடா முத்து, நான் பஸ்ஸில் போனால் தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் பஸ் ஏற்றி விடுதாங்க, ஊருக்கு போயிடுறாங்க. அங்கே போய் எங்கள் அம்மாட்ட கேட்குறாங்க, ஏம்மா விஜயா வந்து தேவையில்லாத ஒரு நட்பை வச்சுக்கிட்டு வீட்டு பத்திரத்தை அவட்ட போகிற மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்க. யாருடா அந்த சிந்தாமணி சொல்லுவியே, அந்த சிந்தாமணியா அப்படிங்கிறாம்மா. சிந்தாமணி தான், பார்வதியும் இவ்வளவோ சொன்னால் இவன் கேட்கல, கடைசியில் வீட்டு பத்திரம் அவட்ட போயிடுச்சு, எனக்கு 1 கோடி ரூபா மதிப்புள்ள வீட்டை நான் எனக்கு இல்லைத்தா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காப்புல. இப்போ வீடு போயிடுச்சுன்னா எல்லாருடைய சூழ்நிலையும் சங்கடமாக போயிடும். மனோஜ் கடைக்கு போகிறதுக்கும் அதான் மெயின் வீடு, முத்து மீனாவுக்கு அங்கே தான் பொழப்பு இருக்குது. நானும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அங்கேயே இருந்துட்டேம்மா, இப்போ வீட்டை வந்து இன்னொரு ஆள் எடுத்துக்கிட்டுனா ரொம்ப சங்கடமாக போயிடுமா அப்படிங்கிறாங்க. டே, அதுக்கு எதுக்கு நம்மளை இப்படி பண்ணணும், நம்மளுக்கு தான் கிராமத்தில் சொத்து இருக்க, இந்த சொத்தை ஏதாவது இது பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொத்தை எங்கே வேலை பேசுறதுக்கு ஆளை ரெடி பண்ண சொல்லுவாங்க. அப்போ சொத்தை ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்காங்க உடனே வைக்கிறதுனால. உடனே நம்மளோட அம்மா சொல்லுவாங்க, என் பையன்மாரும் என் பேரன்மாருடைய நிம்மதி தான் முக்கியம், கம்மியான ரேட்டுக்கு போனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 லட்சத்துக்கு விற்று 30 லட்சத்தை அண்ணாமலை கொடுக்காங்க. அண்ணாமலை, நம்ம சொத்தில் கால்வாசி தான் ஒத்துருக்கு, இதை வச்சுக்க, இதை வச்சு அந்த வீட்டு பத்திரத்தை வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ணாமலையும் பணத்தை கட்டிக்கிட்டு நேராக ஊருக்கு போகிறாங்க. அங்கே போனோடே முத்து அந்த ஃபைனான்ஸ்கிட்ட பேசிட்டா அப்படிங்கிறாங்க. உடனே அவர்கிட்ட பேசி வர சொல்கிறாங்க. என்ன வர சொல்லியிருந்தீங்க அப்படிங்கும்போது, உங்கள் பணம் ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. பணம் ரெடியானாலும் பிரச்சனை இல்லை, நான் ஏற்கனவே தான் பணம் வாங்கிட்டேனே அப்படின்னு. பணம் வாங்கிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், சிந்தாமணி அம்மாட்ட பத்திரம் கொடுத்து வாங்கிட்டேன், அவங்க எனக்கு இந்த வீடை நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, யார் வீட்டை யார் எடுக்கிறது அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, உங்களை நம்பி தான் நாங்கள் பத்திரம் தந்தோம், நீங்கள் எப்படி சிந்தாமணி அம்மாட்ட கொடுக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாருங்கம்மா, உங்கள் அவசரத்துக்கு என்கிட்ட பணம் வாங்கினீங்க, எனக்கு ஒரு அவசரம் இருந்துச்சு, அந்த சிந்தாமணி அம்மாட்ட பத்திரம் கொடுத்துட்டு வாங்கினேன், இப்போ தர மாட்டுறாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாங்க. இங்கே அண்ணாமலை மறுநாள் காலையில் சேதனுக்கு போகிறாங்க. அங்கே அருண் இருக்கார். அண்ணாமலையை பார்த்தோன்னா அவர் எதுவுமே பேச மாட்டார். தம்பி அப்படிங்கிறாங்க, உங்கள் பையன் விஷயமெல்லாம் என்கிட்ட எதுவும் பேச வர வேண்டாம், உங்கள் பையனும் செல்லவும் சேர்ந்து அப்படி பண்ணியிருக்காங்க, உங்கள் பையன் தான் பண்ணாங்கிறதுக்கு என்கிட்ட ஆதாரம் இல்லை, அதனால தான் அவன் வந்து அவன் பண்ணதை வேலை வச்சு பண்ணியிருக்கான், எதுலையாவது உங்கள் பையன் சிக்குவான், வெளியே வர மாட்டான், பார்த்துடுங்க அப்படிங்கிறாங்க. தம்பி இப்படிலாம் பேசாதீங்க, என் பையனும் விவரமானவன் தான், நியாயமான கதை தான், போவான் வருவான், அதுக்காக என்ன பண்ணாலும் நாங்கள் சந்திக்க தயாராக இருக்கோம், இப்படிலாம் பேசாதீங்க அப்படிங்கும்போது, சரிட்ட கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஸ்டேஷனில் ஒரு பேப்பர் எழுதி கொடுக்க வந்திருக்கேன், என்ன என் வீட்டு பத்திரத்தை அந்த சிந்தாமணி வாங்கிக்கிட்டு தரமாட்டுறாங்க, அதை வாங்கித்தாங்க, அவங்க வந்து எனக்கு எங்களுக்குள்ள கடனாளிக்கு பணம் கொடுத்தா சொல்லுதாங்க, அந்த பணத்தை நான் தர தயாராக இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இங்கே ஏன் ஸ்டேஷனில் இருந்து சிந்தாமணி வீட்டுக்கு போகிறாங்க, ஏம்மா உங்கள் மேலே ஒரு பிரார்த்தம் இருக்குது வாங்க அப்படின்ட்டு. உடனே ஸ்டேஷனில் வந்து நிற்காங்க, நம்மளோட குடும்பத்தில் எல்லாருமே நிற்காங்க.
நிற்கும்போது சிந்தாமணி சொல்லுதாங்க, நாங்கள் வந்து இவங்களுக்கு இவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன், அவங்க அதை 1 மாதத்துல தரேன்னா வீடு எழுதி தரேன்னு சொன்னாங்க, இப்போ என்னன்னா உங்கள் ஸ்டேஷனில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்லுதாரு, இல்லைங்க நான் ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன், அந்த ஆள்கிட்ட தான் பத்திரம் கொடுத்தேன், அவங்க இவங்கள்ட்ட கொடுத்துட்டாங்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அவரை வர சொல்லுங்கள் அப்படிங்கிற. அவர் வராரு. வந்தோடனே, இல்லைங்க எனக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, இந்த சிந்தாமணி அம்மாட்ட தான் அவங்க பணம் வாங்கியிருப்பாங்க உங்களுக்கு, எனக்கு அதை பற்றி தெரியல அப்படின்றாரு. இதை கேட்ட டோட்டல் விடும்போது பயங்கர ஷாக்கு. உடனே முத்துக்கு சரியான கடுப்பாயிருது. கடுப்பான உடனே ஸ்டேஷனுக்கு வெளியே வந்து அந்த ஃபைனான்சியர் போட்டு விழுன்னு இழுக்காங்க. வெளுத்தோடனே அடையப்பான்னு சொல்லி ஸ்டேஷனை பார்த்து மறுபடியும் பிடுங்கி உள்ளே வராங்க. உள்ளே வந்து, நான் என்ன தம்பி இங்கே வந்து இப்படி பண்ணிகிட்டு வச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே அரும்பு தான் பிடிக்காத முத்த, உள்ளே உட்காரு, நீலாம் உள்ளே வச்சா தான் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. உடனே ஃபைனான்சியர்கிட்ட சொல்லிடுறாரு ஃபைனலாக முத்து, நான் உள்ளே போய்ட்டு வெளில வந்தப்பறம் நீ இருக்க மாட்ட, ஓவராக பண்ணிகிட்ருக்கல அப்படின்றாங்க. ஆகா, இந்த முத்தை பற்றி யாரும் நீ கேள்விப்பட்டிருக்கோம், சிட்டிலேருந்து எல்லாத்தையுமே நொறுக்கியிருக்கான், இப்போ தேவையில்லாமல் இந்த சிந்தாமணி அம்மாக்காவை நம்ம வந்து தலையை விட்டுவிட்டு நம்ம ஜீரழிஞ்சு செஞ்சாம கூடாது, அதனால் உள்ளதை சொல்லிக்கிறோம்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன மன்னிக்கிறோம். இந்த முத்து வீட்டில் பணம் கொடுத்தது வாஸ்தவம், பணத்தை அவங்க திருப்பி தரல, அந்த பத்திரத்தை எங்கிட்ட சிந்தாமணி அம்மாட்ட கொடுத்துட்டு சிந்தாமணி அம்மாட்ட பணம் வாங்கிட்டேன். ஆனால் அந்த சிந்தாமணி அம்மாவுக்கு வீட்டு மேலே ஆசை, அதை ஆட்டை போடணும்னு நினச்சி இதாங்க நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டாருன்னு வந்து, என்னம்மா நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரிம்மா அதை எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. எழுதி கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. வெளியே வந்தோன்னே முத்தை பார்த்து சிந்தாமணி சொல்லுதாங்க, அந்த வீட்டை இப்போ வேணால் நீ வந்து என்கிட்ட இருந்து நீ வந்து தற்சமயமாக என்கிட்ட வராத அளவுக்கு நீ பண்ணி வச்சுருக்கலாம், பாரு எண்ணி 1 மாதத்தில் அந்த வீடை எனதாக்கி காட்டுதேன் அப்படிங்கிறாங்க. முத்து சொல்கிறாரு, ஒரு காலம் அது நடக்காது, என்னத்தை பண்ணினாலும் நாங்கள் எங்கள் வீட்டை மீட்கிறதுக்கு தயாராக இருப்போம், அதனால் நீ போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. மீனா வராங்க. ஒழுங்கு மரியாதையாக பேர் சிந்தாமணி, வாங்கி கட்டிக்கிறாத அப்படிங்கிறாங்க. என்னது முன்னாடி வாங்கி கட்ட போகிறோம் அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு வந்து கோவத்தில் பலாருன்னு வாங்குறாங்க. சிந்தாமணிக்கு அதுக்கு மேலே ஒன்றும் செய்ய முடியல, 4 பேர் பார்க்காங்க, நம்மளுக்கு ஒரு மாதிரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, மோகா கார் எடுறா அப்படிங்கிறாங்க. இங்கே கார் எடுத்துகிட்டு கிளம்பி போயிருந்தாங்க. இங்கே சிந்தாமணிக்கு சரியான வைக்க, அந்த வீடை எப்படியாவது வாங்கலான்னு பார்த்து அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனான்சியர் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன நினச்சிட்ருக்காரு, சேசன் வந்து சின்ன பிள்ளை மாதிரி எல்லாத்தையும் ஒப்பிச்சிக்கிட்டு இருக்காரு, அந்த முத்தை அப்படி என்னையா பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க. முத்தை பற்றி நான் ரொம்ப கேள்விப்பட்டிருக்கேன், அவன் டைரெக்டாகவே என்னை வந்து வெளுக்க ஆரம்பிச்சிட்டான், இனிமேல் ஆகிக்கப்படாது, நானும் ஃபைனான்ஸ் சொல்லிட்டு புல்டப்பாக லாந்திக்கிட்டு இருந்தேன், புல்டப்பு போயிடும், இன்னும் அவ்வளோதான், உங்களுக்காக நான் வந்து இது பண்ணிடக்கூடாது சிந்தாமணி, இனிமேல் எனக்கு இது சம்மந்தமாக பேசாதாங்கன்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. உன்னை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே ரோகிணிக்கு தான் இது ஃபோன் பண்ணணும், கடைசியான அஸ்திரம் அதுதானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கால் பண்ணுறாங்க. என்ன சிந்தாமணி சொல்லுங்கள், நல்லா இருக்கீங்களா ஆண்டி அப்படி இப்படிங்கிறாங்க. இல்லைம்மா உங்கள் விஜயா வீட்டை எனக்கு வாங்கணும் ரொம்ப நாள் ஆசை அப்படிங்கிறாங்க. அது எப்படி ஆண்டி முடியும் அப்படிங்கிறாங்க. இல்லை அதை நான் வாங்கி ஆகணும், நான் வாங்கினா உனக்கு அதில் ஒரு ஷேர் தரேன் அப்படிங்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, எனக்கு தரீங்களா, அது எப்படி அந்த எங்கள் ஆண்டி தருவாங்க அப்படிங்கிறாங்க. எப்படியாவது வாங்கணும், அதுக்கு நீ வந்து கோணகளி கிண்டணும், நீ கிண்டுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அந்த வீடை விற்று தான் வாங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. நீ எப்படியாவது அவங்கள வந்து நெருக்கடி பண்ணுனா கண்டிப்பாக அந்த வீடை விற்றுருவாங்க, மனோஜ் வந்து உங்களுக்கு செலவுக்கு பணம் தரணும், நான் பஞ்சாயத்து தான், நான் செலவுக்கு இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி நீ பணம் வெயிட்டான அமௌண்ட்டை கேட்கணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட நீ அப்படிலாம் கேட்க முடியாது, என் மனோஜோ இப்போமே கடத்தில் ரொம்ப சங்கடப்பட்டு தான் வைக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சிந்தாமணி சொல்கிறாங்க, மனோஜுக்கு இப்போ 1 ரூபா கடன் இல்லை. என்னது கடன் இல்லையா அப்படிங்கிறாங்க. கிராமத்தில் உள்ள ஒரு சொத்தை விற்று மாமங்காரன் வந்து கொடுத்துட்டாப்புல, அதனால் அந்த கடனெல்லாம் போயிடுச்சு. இப்போ மனோஜ் வந்து நீ நினச்சாலும் உனக்கு கிடைக்க மாட்டார், நீ வேணா அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஆர்டர் வாங்கி கொடுத்துருந்தேன், அப்படி பண்ணியிருந்தேன் இப்படி பண்ணியிருந்தேன் நீ சொல்லலாம், ஆனால் உனக்கு அது வரப்போகிறதே இல்லை, மனோஜ் உனக்கு கிடைக்க போகிறதே இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன சிந்தாமணி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ரோகிணி. இங்கே யோசிச்சு பார்க்குறாங்க, இவங்க சொல்லுவது சரிதானே அப்படின்னு சொல்லி மறுபடியும் சிந்தாமணி கால் பண்ணி, சிந்தாமணி நீங்கள் சொல்லுதெல்லாம் சரியாக இருக்குது, மனோஜ் எனக்கு வேணும், மனோஜ் கூட வாழ்கிறதுக்கு நான் பணமும் வேணும், அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பண்ணாத, என் மாமியாருக்கு சொந்த வீடு இருக்குது, அந்த வீட்டில் என் புருஷனுக்கும் நெஞ்சு உண்டு பங்கு உண்டு, கடை என் புருஷன் தான் வச்சுருக்காரு, அவர்கிட்ட தான் இருக்குது, அவர் பேரில் தான் இருக்குது, அதனால் கடையை என்ன செய்யணும், அதில் வர வருமானமும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீ ஸ்டேஷனில் போய் பேப்பர் மட்டும் எழுதி கொடு, மீதியை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க.
இங்கே ஒரு பேப்பர் எழுதி கொண்டு ரோகிணி கொடுக்காங்க. இங்கே அருணுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த முத்தையும் அந்த வீட்டில் உள்ளவங்களையும் பாடாப்படுத்துறதுக்கு ஒரு பேப்பர் வந்துடுச்சு. போன கதையில் உங்களுக்கு ஃபேவராக இருந்துச்சு, இப்போ யாருக்கு ஃபேவராக இருக்குது? ரோகிணி உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படிங்கும்போது சிந்தாமணி கால் பண்ணுறாங்க அருணுக்கு. இங்கே பாருங்கள் அருண் சார், நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருந்துட்டீங்க, அதனால் பெருசாக சம்பாத்தியம் பண்ணல வைக்கல. பெரிய பெரிய பதவிக்கு நீங்கள் போகணுன்னா பணம் தேவை, அப்படின்னா தான் அடுத்த பதவிக்கு நீங்கள் போக முடியும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ பணம்னாலும் தரேன். அந்த முத்தையும் மீனாவையும் அந்த குடும்பத்தை நீங்கள் பாடாப்படுத்தணும் அப்படிங்கும்போது, மீனாவை நான் பாடாப்படுத்த முடியாது, என் வீட்டுக்கார அம்மாவோட அக்கா, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த முத்தை விட மாட்டேன், அந்த முத்து குடும்பத்தை விட மாட்டேன். அந்த முத்து அவன் ஃப்ரெண்டை வச்சு எங்கள் அம்மா இல்லாமல் வாங்கிட்டான், அவனை நான் ஒரு ஆளே இல்லாமல் ஆக்குவேன் அப்படிங்கிறாங்க. அது எனக்கு போதும், அவங்கள வர சொல்லி இந்த ரோகிணிக்கு வெயிட்டான அமௌண்ட்டை வாங்கி மட்டும் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு இந்த வீடை விற்று தான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அருணுக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து 4 பேர் அனுப்புதாங்க. எல்லாரும் மலமலன்னு ஸ்டேஷனில் வந்து நிற்காங்க. ரோகிணியை பார்த்தோன்னா மனோஜுக்கு பயங்கர ஷாக்கு. உடனே நீ இதுக்கு வந்திருக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ், இங்கே வந்துமே என்ன வந்து ஒரு மாதிரி பேசுகிறீங்க, எனக்கும் நீங்கள் வந்து செலவு தரணும்ல, நானும் உங்கள் பஞ்சாயத்து தானே அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு, நீ பஞ்சாயத்தியா, ஏன் ஏற்கனவே உனக்கு கல்யாணம் ஆகி தானே நீ இது பண்ணி வந்திருக்க அப்படிங்கும்போது, ஏமா கொஞ்சம் பொறுங்க, இதில் உங்கள் வீடா, உங்கள் ஜவுளி இது பேசிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது முத்துக்கு சொல்லு ஏறுது. இங்கே பாருங்கள் சார், நீங்கள் இந்த ஸ்டேஷனுக்கு பெரிய அதிகாரியாக இருக்கலாம், ஆனால் எங்கள் அம்மாவோட அப்படி பேசாதீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு முத்து, உன்கிட்ட கேட்டால் மட்டும் பதில் பேசு, நான் உன் குழந்தைய புருஷம் இல்லை, இந்த ஸ்டேஷனில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரி, என்கிட்ட கரெக்டாக பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளா டே முத்து நீ கொஞ்சம் சும்மா இரு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா ரொம்ப ஓவராக பண்ணுறாரு அப்படிங்கிறாங்க. பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க. சார், அந்த ரோகிணிக்கு என்ன தான் வேணுமா அப்படிங்கிறாங்க. ரோகிணி கல்யாணத்தை மறைச்சி விட்டு கல்யாணம் பண்ணதான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த பொண்ணு எல்லாத்தையும் சொல்லி தான் உங்கள் பையனை கல்யாணம் முடிச்சிருக்கு. உங்களுக்கு வந்து ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் பண்ணி தெரியுமா தெரியாதான்னு கேட்குறாங்க. மனோஜ் வீட்டில் விளம்புன மாதிரி ஆமாம் தெரியுன்றத தெரியுங்காகல இந்த பொம்பளையாளுக்கு செலவு கொடு, மாதம் 3 லட்ச ரூபா அவங்களுக்கு கொடுக்கணும். என்னது 3 லட்சமா, அது நான் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா, அதை எப்படி சார் கொடுக்க முடியாது அப்படிங்கும்போது அண்ணாமலைக்கு பரசு ஃபோன் அடிக்கார். அண்ணாமலை நீ ஃபோன் பண்ண, நம்ம வக்கீல் வந்துட்டுருக்காரு அப்படின்னா வக்கீல் வராரு. சாருங்க பாருங்கள், இந்த கதையை நீங்கள் பேச முடியாது, எங்கே பேசணுமோ அங்கே தான் பேசணும், அவங்க எங்கே போக சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே ஆகா வக்கீல் வரண்டார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நீங்கள் எங்கே பார்க்கணுமோ பார்த்துக்கணும்னு சொல்லி எழுதி அனுப்பிடுறாங்க. எங்கள் அண்ணாமலை வீட்டில் வந்து வக்கீல் பேசுகிறாரு. அப்போ அண்ணாமலை கேட்குறேன், என்ன சார் செய்யலாம் அப்படிங்கும்போது, அந்த கடை மனோஜ் பேரில் இருக்குது, இந்த வீடு உங்கள் வீட்டு அம்மா பேரில் இருக்குது, என்ன இது வந்து சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஆள் பேரில் இருந்தால் தான் அந்த ரோகிணி கேட்க முடியாது. இப்போ விஜயா வந்து மனோஜோட அம்மா, அதில் பங்கு இருக்குன்னா அந்த பொண்ணு வரும். கடை மனோஜ் பேரில் இருக்குது, அதனால் கடையில் எனக்கு வருமானம் வேணும்னு வரும். இந்த ரெண்டுமே இவங்க 2 பேர் பேர் இருக்கக்கூடாது அப்படின்னா 2 பேருமே பயங்கரமாக அழகுதாங்க. உடனே சார் வேறு எதுக்கு வழி இல்லையா அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறேன். ஏம்மா வேறு வழியே இல்லை, மனோஜ் பேர்லேயும் உங்கள் பேர்லேருந்து இந்த பிள்ளை கேட்க தான் செய்யும். இப்போ நீங்கள் பேசாமல் அதை யார் பேர்லையா மாற்றி விடுங்க அப்படிங்கும்போது, என் வீட்டுக்கார பேரில் மாற்றி விட்டா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் வீட்டுக்கார பேரில் வீடு போனாலும் சரி தான், யார் பேரில் போனாலும் அந்த பிள்ளை கேட்க தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட அண்ணாமலை, சார் எனக்கு ஒரு யோசனை இருக்குது, முத்து பேரில் அந்த வீடு இருந்தால், முத்து பேரில் அந்த கடை இருந்தால் ரோகிணியால் கேட்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அது கேட்க முடியாது அப்படிங்கிறாங்க. அதை பண்ணிடலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சு அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் சொல்ல, நான் சம்மதிக்கவே மாட்டேன்ப்பா அப்படிங்கிறாங்க. உடனே ரவி சொல்கிறாரு, டேய் மனோஜ், இப்போ ரோகிணின்னு பண்ணது பார்த்தா ஒட்டுமொத்தமாக எடுக்கக்குள்ள வேலையை பார்க்குது, முத்துகிட்ட கடை இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு நீ கேட்கும் போது தந்துடுவான் அப்படிங்களடா, அந்த முத்தை போய் தெரியும் தரவே மாட்டான் வைக்கவே மாட்டான் அப்படிங்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அண்ணாமலை சொல்லதை மீற முடியல மனோஜால், விஜயாவால் மீற முடியல. 2 பேரும் சேர்ந்து முத்துக்கே எழுதி கொடுத்துட்றாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாரு முத்துக்கிட்ட, இங்கே பாரு கடைக்கு நான் தான் போகிறேன் வரேன், ஓனர் நீ தான் சொல்லிட்டு எதுவும் பண்ணிடாதா அப்படிங்கும்போது, டே அப்பா சொன்னார்னு நான் பண்ணுறேன்டா, கடையை நீனே எடுத்த லாபத்தை நீனே எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. மனோஜ் தான் கடைக்கு போயிட்டுருக்காரு வந்துட்டுருக்காரு. அப்போ ரோகிணி செய்யக்கூடியதை செஞ்சு கேட்காங்க மத்தியஸ்தர்கிட்ட, இந்த மாதிரி கடை அவங்க பேர் தான் இருக்குது அப்படிங்கும்போது, மனோஜ் சொல்கிற கடை என் பேரில் இல்லை, என் தம்பி முத்து பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் விஜயா ரொம்பவே ஆடி போகிறாங்கன்னது, கடை வந்து முத்து பேரில் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படின்றாங்க. வெளில இருந்தோன்னே மனோஜ்கிட்ட ரோகிணி கேட்குறாங்க, நீ ஏன் இப்படி செஞ்ச, எதுக்கு உன் கடையை வந்து நீ முத்துட்டு கொடுத்த உனக்கு எப்படி திருப்பி தருவான் அப்படிங்கிறாங்க. நான் எங்கே கொடுத்தேன், எங்கள் அப்பா எங்கே கொடுத்தாரு, எல்லாம் நீ பண்ணது தான், இனிமேல் உனக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. நான் கூட சரி ரைட்டு,
எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நீ வர்றது அந்த வீட்டுக்கு பிடிக்கல அப்படின்னா வேறு எங்கேயாவது வீடு எடுத்து கல்யாணம் முடிச்சிட்டு இருந்துடலான்னு பார்த்தா நீ என்னன்னாக்கா ஓவராக பண்ண, அதனால் இன்னமும் உனக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்ட்டு போயிடுறாங்க. இங்கே மனோஜ்கிட்ட பொருள் வாங்கின ஒரு ஆள் வந்து ரிப்பேர் ஆகிட்டு பொருள் அப்படின்னு சொல்லி அவர் அதில் ஒரு போஸ்டர்லாம் ரெடி பண்ணி பயங்கரமாக ஆன்லைனில் போடுதாங்க. இதை ஏகப்பட்ட பேர் பார்க்காங்க. இந்த கடையில் பொருள் அப்போ சரியா இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதுக்கு அது கடலை அப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் அங்கே போனால் சரி கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி அனுப்புதாங்க. இது இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஆர்டர் கொடுத்துருக்காருல 60 வீட்டுக்கு, அவர் பார்த்துட்டு ஆஹா மனோஜ்கிட்ட பொருள் பூரா நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ரோகிணி சொன்னாங்க. ரோகிணி சொன்னதுனாலலாம் இவருக்கு ஆர்டர் கொடுத்தேன், இவர்கிட்ட ஆர்டர் கொடுத்தா லாய்க்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே உங்களுக்கு வந்து ஆர்டர் தரமாட்டேன், உங்களை பற்றி எல்லாருமே இல்லாத முடியலன்னு சொல்லுதாங்க, ஆர்டர் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. வீட்டில் வந்து மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ அண்ணாமலைக்கும் மனசில் படுது, இன்னும் மனோஜ் வந்து கடை நடத்தினா நல்லா இருக்காது, மனோஜோட பேர் வந்து எல்லா பக்கமும் கெட்டு போச்சு, இனிமேல் பட்டு அந்த கடையை ஓனரை மாற்றினா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லார்ட்டையும் வீட்டில் பேசணும்னு சொல்லி வர சொல்லி இந்த கடைக்கு ஓனரை நான் முத்து ஆக்குறேன், முத்து இருந்தால் தான் இந்த கடைக்கு நல்ல வியாபாரம் ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், இவனுக்கு எப்படி இந்த வியாபாரத்துக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. முத்து எந்த பதிலுமே சொல்லாமல் இருக்காங்க. பார்த்தீங்களாப்பா இந்த கடை வரணும்னு அவங்க கம்முன்னு இருக்கான் பார்த்தியா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டவுடனே முத்து சொல்கிறார், டேய் எனக்கு இந்த கடையை பற்றிலாம் பெருசாக தெரியாது, சீதா குடும்பத்தில் நீ தப்பாக நினைக்காங்கண்ணா, அதுலேருந்து இன்னும் மீண்டு வரலை, கடை நீ வச்சுக்க என்ன பண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே முத்துக்கிட்ட அண்ணாமலை சொல்கிறாங்களேடா எப்படி நீ தான் நடத்தணும், கடை வந்து உன் பேரில் தான் இருக்குது, நீ தான் நடத்தணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, கடை சாவியை அண்ணாமலை முத்துட்டு வாங்கி கொடுத்துட்றாரு. அப்போ காலையில் போய் முத்து கடைக்கு போகாமல் இருக்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, டேய் போய் கடையை தர அப்படிங்கிறப்ப எனக்கு கடையை பற்றி என்னப்பா தெரியும் அப்படிங்கிறாங்க. போக கற்றுக்கலாம், கண்டிப்பாக நீ கற்றுப்ப, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. அப்போ மீனா பூக்கடையில் இருக்கும்போது உங்கள் மச்சான்ட்ட தான்மா ஃபர்னிச்சர் கடை இது பண்ணோம், அவர் பேர் இதாகி போச்சு, அதனால் வந்து அந்த கடையில் வேணால் லாய்க்கப்படாது அப்படிங்கிறாங்க. உன்னை சொல்லுறது தப்பாக நினச்சிக்காதீங்க, அவர் முன்னாடி இப்படி கொடுத்துருக்காரு இப்படி ஆகிட்டது, இப்போ என் வீட்டுக்காருக்கு பேரில் கடை வந்துடுச்சு, வீட்டுக்காரர் தான் நடத்தார், என் வீட்டுக்கார் ரொம்ப நேர்மையான ஆள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏதோ சொல்கிறீங்கம்மா நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ ஒரு கார் ஆஃபர் வருது. அப்போ கடையில் அண்ணாமலை வச்சுட்டு முத்து கார் ஆஃபர் போகிறாரு. அது யாருன்னா அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவர். அவர் பெரிய அமௌண்ட்டை வச்சுட்டு ஒரு இடத்துல மறந்து இறங்கி போயிடுறாரு. அப்போ டபார்னு திரும்பி வராரு. வரும்போது ஐயா அவங்க பணத்தை வச்சுட்டு போயிட்டு எனக்கு திரும்பி கொடுத்தாங்க. தம்பி இவ்வளோ பணம் இருக்குது நீங்கள் எட்டு போகலையா அப்படிங்கும்போது, என்னாச்சு அது நான் உழைக்கல, எனக்கு வந்து இந்த அமௌண்ட்டு தான், என் வீட்டு அம்மாவுக்கு பூக்கடை கொடுத்துருக்கீங்க, ஒரு கார் ஒன்று அமர்த்தணும்னு சொல்லி யார் மூலமாக அமர்த்தி என் கார் வருது, நீங்கள் என்கிட்ட மனோஜ் மேலே உள்ள வரத்தில் என்கிட்ட பேச மாறீங்க, ஆனால் நான் வந்து உங்கள் பணத்தை எடுக்க பெரிய ஆளாகணும் அவசியம் இல்லை சார், நான் உழைச்சி வச்சுருக்க அன்னாடு என் பாட பார்த்தா போதும் அப்படிங்கிறாங்க. தம்பி நீங்கள் ரொம்ப நேர்மையாக இருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து கடை உங்கள் பேரில் வந்துச்சுன்னு சொன்னாங்க, பொருளெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருக்குமா அப்படிங்கும்போது, என்னாச்சு ரொம்பவே கரெக்டாக இருக்கும், மனோஜ் ஏற்கனவே 2 பேரும் வேலை பார்த்தாங்க, அசோக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு ஆளும் வேலை பார்த்தாங்க, அவங்க உணத்துக்காக பொருளை மாற்றி வச்சுட்டாங்க, அதனால தான் அந்த பிரச்சனை போய்ட்டது, மற்றபடி மனோஜ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், எங்கள் வீட்டில் என்னத்தையாக தான் வந்தான் பெரிய ஆள் நிறைய படிச்சிருக்கணும் பில்டப் பண்ணுவோம், மற்றபடி அவன் வந்து ஒரு மட சாம்பிராணி தான் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, சரிப்பா உங்கள் அண்ணனுக்கு கொடுத்த ஆர்டர் உனக்கு தரேன், இந்த 60 வீட்டுக்கு நீ என்ன செய், பொருளை கொடு, மேலும் நான் கட்டக்கூடிய அனைத்து வீடுகளுக்கும் உன்னை வச்சு தான் கொடுக்க வைப்போம்பா, எனக்கு தெரிஞ்ச நிறைய கட்டடம் கட்டுறவங்க இருக்காங்க அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரிஞ்ச ஆளுக்கெலாம் சொல்கிறாங்க. அவங்க ஒரு 3 பேர் முத்தை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. சரி பார்ப்போன்னு சொல்லிட்டு அவங்கள போய் பார்க்குறாங்க. பார்க்கும்போது நான் ஒரு 100 வீடு கட்டுதங்கார் ஒரு ஆள் நான் 300 வீடு கட்டுதங்கார் ஒரு ஆள் 200 வீடு கட்டுதங்கார், இவ்வளோ வீட்டுக்கும் நீ தான்ப்பா ஃபர்னிச்சர் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த சந்தோஷமான செய்தியை வீட்டில் போய் சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மனோஜுக்கும் விஜயாவுக்கும் ஒன்றும் ஓடலை, இவ்வளோ பணம் வந்துச்சுன்னா எப்படி இந்த கடையை திருப்பி கொடுப்பான், போகிற பக்கம் பார்த்தா என்ன போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. இங்கே மனோஜ் விஜயா சொல்கிறாங்க, எப்படியாவது உங்கள் அப்பா மனசை குளிர மாதிரி வச்சு மறுபடியும் கடையை வாங்கடா, போகிற பக்கம் பார்த்தா முத்து பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுவான், முத்துக்கிட்ட பணம் பெறல ஆரம்பிச்சிட்டுனா அந்த மீனா என்ன மாமியார்னு சுத்தமாக மதிக்கவே மாட்டான், அதனால் எதையாவது பண்ணி உங்கள் அப்பாட்ட கடையை மறுபடியும் வந்துட்டா வருது மாதிரி ஆட்டையை போட பாருடா அப்படிங்கிறாங்க. ஏம்மா அப்பாவுடைய ரொம்ப நம்பிக்கையானாலும் யாருன்னு எனக்கு தெரியும், நான் முதல்ல அந்த பரசங்கில் நம்புகிற மாதிரி ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரிடா பண்ணுறா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே பரசங்கில் பார்க்க மனோஜ் போகிறாரு அவர் வீட்டுக்கு. மனோஜை பார்த்தோன்னே, என்னப்பா நீலாம் வரவே மாட்டே, இப்போ வந்திருக்கே, வா உட்காரு மனோஜ், என்ன சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க.
இல்லை அங்கிள் உங்களை தான் பார்க்க வந்தேன், நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும், நான் உங்களுக்கு பையன் மாதிரி தானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு மனோஜ், உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே எனக்கு பையன் மாதிரி தான். முத்து மீனா எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்காங்க, நான் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பரசு மனோஜ்கிட்ட.